திருப்பூர் மாநகரில் மிக பிரம்மாண்டமா ஆனந்தம் சில்க்ஸின் கோலாகல திறப்பு விழா. அனைவரும் வருக. மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளையொட்டி டெல்லி ராஜ்கோட்டில் பிரதமர் மோடி மரியாதை. சென்னை எழும்பூரில் மரியாதை செலுத்தினார் முதல்வர் ஸ்டாலின். RSS பிடியில் விஜய் இருப்பதாக திருமாவளவன் விமர்சனம். விஜயை கையில் எடுத்துள்ளவர்கள் ஆபத்தானவர்கள் என புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. அவர் ஏதோ ஒரு கெட்ட நோக்கத்தோட அரசியலுக்கு வந்தார், ஒரு உள்நோக்கத்தோட அரசியலுக்கு வந்தார் அப்படின்னு நான் இன்னமும் அப்படி கருதலை. ஆனால் அவரை கையில் எடுத்துக்கிட்டவங்க ஆபத்தானவர்கள், அவருக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்குறவங்க ஆபத்தானவர்கள், இப்படி ஒரு வீடியோ பதிவு பண்ணி போடுங்கன்னு சொன்னவங்க ஆபத்தானவர்கள். கரூர் துயர சம்பவத்துக்கு அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி காட்டம். முதல்வர் உரிய பதிலளிக்க வேண்டும் என வலியுறுத்தல். பொதுக்கூட்டத்திலும் இல்லாத அளவிற்கு 41 உயிர்கள் இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் தான் ஆட்சியாளர்களுக்கு தூபம் போடுவதை திருமாவளவன் விட்டுவிட வேண்டும் என பழனிசாமி வலியுறுத்தல். விசிகவினருக்கும் ஒரு நாள் இப்படிப்பட்ட நிலை வரும் என்றும் பேச்சு. இந்த நேரத்தில் ஏதாவது குற்றச்சாட்டை சொல்லி ஆட்சியாளருக்கு தூபம் போடுவதை விட்டுவிடுங்கள். இதே திருமாவளவன் திருச்சியிலே நீங்க மாநில மாநாடு நடத்துறீங்க, நீங்க எப்படி எல்லாம் உங்களை அலக்களிச்சார்கள் என்பது நீங்களே வெளிப்படுத்துறீங்க. தாவேக தலைவர் விஜய் வெளியிட்ட வீடியோவில் அவரது இதயத்தில் வலியோ காயமோ இல்லை, திரைப்பட வசனம் போல இருப்பதாகவும் இது நல்ல அணுகுமுறை அல்ல என்றும் சீமான் கருத்து. சிஎம் சார் என விஜய் கூறியது சிறுபிள்ளைத்தனமாக உள்ளதாக சீமான் விமர்சனம். விஜய்க்கு சுய சிந்தனை இருக்கிறது என்றால் எதற்கு அருகில் ஆள் இருக்க வேண்டும் எனவும் கேள்வி. தாவேக பொதுச் செயலர் ஆனந்த், இணை பொதுச் செயலர் நிர்மல்குமாரின் முன்ஜாமீன் மனுக்கள் நாளை விசாரணை. தாவேகவுக்கு தடை கோரும் மனுவும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நாளை விசாரணை. வடமாநிலங்களில் தசரா பண்டிகை கோலாகலம். பீகார் மாநிலம் பாட்னாவில் நடைபெற்ற ராவணவதம் நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்பு. தசரா திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக இன்று நள்ளிரவு நடைபெறுகிறது சூரசம்ஹாரம். நேர்த்திக்கடன் செலுத்த குவியும் பக்தர்கள். புலசை தசரா விழாவையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். கூட்ட நெரிசலை தடுக்கும் வகையில் ட்ரோன்கள் மூலம் கண்காணிப்பு. முதல் 4 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்வு.
காலையில் விலை குறைந்த நிலையில் மாலையில் அதிகரிப்பு. மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்ததை அடுத்து RTE சேர்க்கைக்கான பணிகளை தொடங்கியது தமிழக அரசு. மாணவர் சேர்க்கை ஒதுக்கீடு, சேர்க்கை முறை உள்ளிட்டவை தொடர்பான விவரங்கள் வெளியீடு. ஆயுத பூஜை தொடர் விடுமுறையை அடுத்து புதுச்சேரியில் நாளை பொது விடுமுறை. முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. மதுரை காந்தி அருங்காட்சியகத்தில் காந்தியடிகள் சிலைக்கு காவி துண்டு அணிவிக்கப்பட்டதால் சர்ச்சை. பாரதிய ஜனதா கட்சியினர் காவி துண்டு அணிவித்ததால் சலசலப்பு. தமிழ்நாடு முழுவதும் விஜயதசமி பண்டிகை கோலாகலம். கோயில்களில் நடைபெற்ற வித்யாரம்பம் நிகழ்வுகளில் குழந்தைகளுக்கு கல்வியை தொடங்கிய பெற்றோர். அகமதாபாத் டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் 162 ரன்களுக்கு ஆட்டம் இழந்தது மேற்கிந்திய தீவுகள். இந்திய அணி நிதான ஆட்டம். காசாவுக்கு படகில் சென்று நிவாரணப் பொருட்களை தடுத்து நிறுத்திய இஸ்ரேல். இஸ்ரேலுக்கு எதிராக உலகம் முழுவதிலும் பரவும் போராட்டம். திருப்பூர் மாநகரில் மிக பிரம்மாண்டமா ஆனந்தம் சில்க்ஸின் கோலாகல திறப்பு விழா. அனைவரும் வருக.